கேது. கேது அமர்ந்த பாவம் ஜாதகருக்கு குறைத்து கிடைக்கும். முதல்ல குறைத்துதான் கிடைக்கும். எதையுமே பெரிதாக கொடுக்க போறது கிடையாது. அந்த இடத்தை சுருக்கி விடும். அது எப்போ சுருக்கும்னா கேதுக்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான வலுவை பெறும்பொழுது. அதனாலதான் கேது ஞானக்காரகன். ஒரு மனிதன் இல்வாழ்க்கையில் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் அனுபவம் இன்றி ஞானத்தை எவராலும் பெற முடியாது. வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு அனுபவத்தின் மூலமாக மட்டும்தான் ஜாதகரால் ஒரு ஆன்மீக சிந்தனையும் சரி, ஒரு நல்ல ஆழ்ந்த ஒரு அறிவையும் பெறுவதற்கு அனுபவம் தேவை. அப்படி கேது எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அனுபவத்தை கொடுத்து விடுகிறார். அதனால் ஞானக்காரகர் கேது இருக்கக்கூடிய இடத்தை சுருக்கிறார். ராகு என்ன மாதிரி செயல்படுறாருன்னா இருக்கக்கூடிய இடங்களை பெரிதுபடுத்துவார், ஆவலை தூண்டுவார். அந்த இடத்துல ஜாதகருக்கு திருப்தியே இல்லாம வேண்டும் வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். ஜாதகருக்கு அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே எதையும் தேவை தேவை அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணும். அதனால 10ல் ராகு இருப்பது ஃபேவர் தான். 10ல் ராகு இருப்பது ஃபேவர் தான். ராகுனுடைய குணம் பெரிதுபடுத்துவது, கேதுனுடைய குணம் சுருக்குவது. இப்ப பார்த்தாச்சு. இப்ப 4ஆம் இடத்துல கேது இருக்கு. என்ன பலன்லாம் ஜாதகருக்கு கிடைக்கும்? பொதுவா ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் தனது காரகங்களை வலுவாக செய்வதற்கு, அதாவது சுருக்கக்கூடிய காரகம், பெருக்கக்கூடிய காரகம். இதை இன்னும் எளிதா சொல்லணும்னா பாம்பினுடைய தலை ராகு, பாம்பினுடைய வால்பகுதி கேது. எது கிடைத்தும் திருப்தி இல்லாதவர் ராகு, எதுவுமே இல்லாமல் திருப்தி அடைந்தவர் கேது. அதனாலதான் ஞானக்காரகர், அவர் ஆவல் காரகர்.